உங்கள் வீட்டில் உங்கள் நண்பருக்கு ஒரு நோய் இருக்குது, ஒரு சிறிய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணுவீங்க? போய் டாக்டர்கிட்ட பாடுறா, இதுக்கு இந்த சொல்யூஷன் இருக்குடா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. அந்த நோய்க்கான தீர்வு சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இருக்கும். எவனோ ஒருத்தன் ஒரு கஷாயம் பண்ணி இந்த கஷாயத்தை குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோமே, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மூளை இருக்குது, இது சிரிக்கிறதுக்காக இல்லை. அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை போய் டாக்டர்கிட்ட பாரு, இது ஃப்யூச்சரில் கேன்சர் கூட வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு நிறையா வீடியோ இருக்குது சோசியல் மீடியாவில். அந்த வீடியோவை அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பீங்க. எப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸை போட்டு அதில் மஞ்சளை போட்டு குடிங்க, ஒரு 3 நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவாங்களே, அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுவீங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு இது! ஏன்டா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஜூஸை குடிச்சு உங்களுடைய நோய் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்டா. எதுக்குடா டாக்டரு? எதுக்குடா மாத்திரை மருந்துலாம்?